பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. நாட்டுக்கும் ஒரு பிரச்சனை, குடிக்கிற தண்ணியில் ஒரு பிரச்சனை, வெளியே கூட சொல்ல முடியாத சொந்த பிரச்சனை, சீனிக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு சில்லற பிரச்சனை. ஏன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு கூட வாழ்க்கையில் ஏதாவது சின்னதோ பெருசோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கலாம். ஆனால் எனக்கு சம்மரில் சும்மாவே ஃபேனு பொறுமையாக தான் சுற்றும். இந்த கடுப்பில் காது மேலே ஏறணும் ஒயின்னு கான்செப்ட் பண்ணி நான் தூங்க விடாமல் பண்ணுற இந்த கொசுனால வர அந்த பிரச்சனை. எதுவுமே இல்லாத என் லேப்டாப்குள்ளே போகிறதுக்கு ஒன்று பின்னாடி ஒன்றுன்னு வரிசையாக போகிற அந்த எறும்புனால வர அந்த பிரச்சனை. கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சு என்னை வேவு பார்க்குற இந்த கரப்பாம்பூச்சினால வர இந்த பிரச்சனை. அண்ட் ஆசையாக சாப்பிட வாங்கின சமோசாவில் உட்கார இந்த ஈனால வர இந்த பிரச்சனை. பூச்சியே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? வாட் இஃப்? இந்த உலகத்தில் மொத்தம் எவ்வளோ பூச்சி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 5 கோடி, 10 கோடி, 10 குவிண்டிலியன் பூச்சி இருக்கு. அதாவது ஒரு மனுஷனுக்கும் 1 பில்லியன் பூச்சி கணக்கு வச்சோம்னா எவ்வளோ பூச்சி இருக்குமோ இந்த பூமி ஃபுல்லாக அவ்வளோ பூச்சி இருக்கு. மஸ்கிட்டோஸில் மட்டுமே 3500 ஸ்பீஷிஸ் ஆஃப் மஸ்கிட்டோஸ் இருக்கு. அதில் பாதி மஸ்கிட்டோஸ் என் வீட்டில் தான் இருக்கு. இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த எரிச்சலை கிளப்புற இன்செக்ட்ஸில் இந்த மஸ்கிட்டோஸுக்கு தான் முதலிடம். வந்தோமா, பிளட்டை குடிச்சோமா, சிட்டா பறந்தோமான்ட்டு இருந்தால் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அந்த மஸ்கிட்டோஸ் எல்லாம் அப்படி இருக்கிறது கிடையாது. டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா மாதிரி டெட்லியான டிசீஸை பரப்புற இந்த கொசுனால இறக்குற மக்களோட எண்ணிக்கை மட்டும் ஒரு வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்லி 7 லட்சம். இதுக்காக ஊரில் உள்ள கொசுவெல்லாம் புகை போட்டு கொள்ள முடியுமான்னு கேட்டால் அதெல்லாம் முடியாது. ஆனால் சயின்டிஸ்ட் இதுக்கு ஒரு மேட்டரை கண்டுபிடிச்சிட்டாங்க, விச் இஸ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் மஸ்கிட்டோஸ். மஸ்கிட்டோஸில் இந்த நோய் பரவுறதுக்கு காரணமாக இருக்கிற டிசீஸ் காசிங் ஜீன்ஸை மாடிஃபை பண்ணி கொசு மூலமாக பரவுற நோயை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதனால ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கொசுவோட அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் நோயை பரப்பாது. அதாவது ரெட் சிப் போட்ட சிட்டிக்கு கிரீன் சிப் போட்ட மாதிரி. என்னதான் கொசு பேட்டு ஆல் அவுட்டு நம்ம கொசுவை கொள்றதுக்கு வெரைட்டியான மெத்தட்லாம் யூஸ் பண்ணி அதை கொலை பண்ணாலும் இந்த கொசு போடுற முட்டையை சாப்பிட்டு வாழ்கிற மீன்கள் நிறையா இருக்கிறதுனால இந்த கொசுவை கொள்றதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. மற்றபடி பிரச்சனை இல்லை, அடிச்சு கொண்டுடலாம். அடுத்ததா சமந்தாவோட ஃபேவரட் பூச்சியான த ஈ. ஜெப்டோ, ஸ்விக்கி மாதிரி ஃபுட் டெலிவரி ஆப்ஸ்லாம் நம்ம ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணால் அது எவ்வளோ வேகமாக நம்ம வீட்டுக்கு வரும், அதை விட வேகமாக இந்த ஈ எல்லாம் வந்து நோயை ஸ்ப்ரெட் பண்ணுது. லிட்ரலி இந்த ஈயோட டிராவல் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஈ போய் குப்பையில் மேயும், அங்கேருந்து அப்படியே ஒரு கவுடங்கு மேலே உட்காரும், அங்கேருந்து சைடு வாக்கில் ஒரு ட்ரைனேஜ் மேலே உட்காந்துட்டு அப்படியே கையை இப்படி பண்ணி நீங்கள் வாங்குற சமோசா மேலே உட்காந்துரும். இப்படி ஊரெல்லாம் மேய்ஞ்சிட்டு வர இந்த ஈகோலை, சால்மனல்லா மாதிரி பாக்டீரியாஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் கண்டாமினேட் பண்ணி டைஃபாய்டு, காலரா, டிசென்ட்ரி மாதிரி நோய்களை பரப்பி விட்டுட்டு அடுத்த ஆளை காலி பண்ணுறதுக்கு ஜாலியாக கிளம்பி போயிடும். ஸோ மறுபிறவியே எடுத்து வந்தாலும் இதெல்லாம் பெட்டாக வச்சு வளர்க்க முடியாது. சாரி சமந்தா. அடுத்ததா ஸ்னாப்சாட் ஃபில்டரில் கூட பார்க்கறதுக்கு பிடிக்காத இந்த பூச்சி தான் கரப்பாம்பூச்சி, இந்த காக்ரோச். கண்ணிமைக்கிற நேரத்தில் மின்னல் வெட்டுற வேலையில் சருன்னு இந்த காக்ரோச் பயங்கர ஸ்பீடாக மூவ் ஆகும். இது இவ்வளோ வேகமாக மூவ் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமே இதோட லைட் வெயிட்டான எக்ஸோஸ்கெலட்டன் தான். இந்த கரப்பாம்பூச்சியை குப்புற போட்டு அதோட காலில் ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த காலில் மல்டிபிள் ஜாயின்ஸ் இருக்கும் அண்ட் பாடி இந்த மாதிரி செக்மெண்டடாக இருக்கும். இப்படி இருக்கிற உயிரினங்களை நம்ம ஆர்த்ரோபாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நமக்கு பிடிக்காத கரப்பாம்பூச்சி கொசுலேருந்து பிடிச்சி சாப்பிட்ற கிராபு, ப்ரானு, லாப்ஸ்டர்னு எல்லாமே இந்த ஆர்த்ரோபாட் அப்படின்ற ஃபைலம் கீழே தான் வரும். இந்த கரப்பாம்பூச்சியெல்லாம் நம்ம இன்செக்ட்ஸோட பேர் கிரில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லிட்ரலி என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு இந்த கரப்பாம்பூச்சினால உயிர் வாழ முடியும். சோறு தண்ணி இல்லாமல் கூட இதனால் கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் உயிர் வாழ முடியும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் சர்வைவ் பண்ணுற இந்த கரப்பாம்பூச்சி என்ன தான் நம்ம கொசு, ஈ மாதிரி நோய்களை பரப்புனாலும் வேஸ்ட் மேட்டரை டீகம்போஸ் பண்ணுறதுல இதுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. ஸோ அருவருப்பாக இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக இதை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பூமியே அருவருப்பாயிடும். நம்மளை இரிட்டேட் பண்ணுற பூச்சிங்களை கொள்றதுலேயே நமக்கு இவ்வளோ சிக்கல் இருக்குது அப்படின்னா நமக்கு ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ணுற பூச்சியெல்லாம் செத்து போச்சு அப்படின்னா என்ன ஆகும் நம்ம நிலைமை? 75% ஆஃப் த ஃப்ளவரிங் பிளான்ஸ் எல்லாம் இந்த பூச்சியை நம்பி தான் இருக்குது. அதாவது பட்டாம்பூச்சி, தேனி, அப்புறம் இன்னும் சில வண்டுக்கள்லாம் ஒரு பூவில் இருக்கிற போலன் கிரெயின்ஸை இன்னொரு பூ கொண்டு போய் சேர்த்து இது பாலினேஷனுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது. இதனால தான் நமக்கு வந்து ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் கிடைக்குது. ஸோ இந்த பூச்சிங்க இல்லைன்னா பாலினேஷன் நடக்காது, பாலினேஷன் நடக்காதுன்னா நமக்கு சாப்பாடு கிடைக்காது. சாப்பாடே இல்லை அப்படின்னா வாழ்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை ராஜா. நானி படத்தில் வர மாதிரி பழைய பகை ஞாபகம் வச்சுட்டு பழி வாங்குற அளவுக்கு இன்செக்ட்ஸ் ஒன்றும் அவ்வளோ இன்டெலிஜென்ட் இல்லை. ஆனால் ஆக்சுவலாக ரியல் லைஃப்பில் அது ரொம்ப இன்டெலிஜென்ட். உதாரணத்துக்கு எறும்புங்க. இந்த எறும்புங்களை நம்ம சோஷியல் இன்செக்ட்னே சொல்லலாம். இது வந்து ஒரு ஃபுட் ஸ்கேர்சிட்டி வரதுக்கு முன்னாடி ஃபுட்டை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை குரூப் ஆஃப் கோஆர்டினேட்டடாக ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், மனுஷங்களை விட இது பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணும்.
ரீசெண்டாக கண்டக்ட் பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு குரூப் ஆஃப் ஆண்ட்டுக்கும் குரூப் ஆஃப் ஹியூமன்ஸுக்கும் சிமிலர் டாஸ்க் கொடுத்து பண்ண சொன்னாங்க. இந்த ஹியூமன்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஆண்ட்ஸ் இந்த டாஸ்க் ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக குரூப்பாக சூப்பராக பண்ணி முடிச்சுது. ஸோ மனுஷங்களை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுற இந்த பூச்சிகள் இருந்து நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை விட நம்ம ஆட்டையை போட்ட விஷயங்கள் தான் ரொம்பவே அதிகம், விச் இஸ் பயோமிமிக்ரி. ஹியூமன்ஸுக்கு தேவையான பல விஷயங்களை நம்ம நேச்சர்லேருந்து இன்ஸ்பயராக எடுத்துப்போம். இதுக்கு பேர் தான் பயோமிமிக்ரி. நம்மளை சுற்றி இருக்கிற இன்செக்ட்ஸ் கிட்ட இருந்துமே நம்ம பல விஷயம் இன்ஸ்பயராக எடுத்திருக்கோம். உதாரணத்துக்கு டெர்மைட்ஸோட புத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரலாகவே கூல் ஆகிற மாதிரி இது பில்ட் பண்ணியிருக்கும். ஸோ இதுக்கிட்ட இருந்து இன்ஸ்பயர் நம்ம பல பில்டிங்ஸை கட்டிட்டு தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஹனிபீஸோட ஹெக்ஸகனல் ஷேப் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி இன்னுமே நம்ம பில்டிங்ஸில் ஆர்கிடெக்சர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு பூச்சிகளே இல்லை அப்படின்னா நம்ம இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பூச்சிகளை டிபெண்ட் பண்ணி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ நான் மேலே சொன்ன ஸ்பீஷீஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ்லேருந்து ஏதாச்சும் ஒன்று காணாமல் போச்சுன்னா கூட நம்ம எக்கோசிஸ்டம் கொலாப்ஸ் ஆகி நம்மளாம் பயங்கரமாக பாதிக்கப்படுவோம். மனசுக்குள்ளே ஓடுற பட்டாம்பூச்சி மாதிரி ஒரு கரப்பாம்பூச்சி ஓரமாக இருந்துட்டு போட்டுமே, என்ன பிரச்சனை?